ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஹைண்ட் எவ்ரிதிங் சேனல். நாம் இன்றைக்கி வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் 6 லெசன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு லெசன் என்னென்னா, டோன்ட் இன்வெஸ்ட் ஆன் borrowed மணி. அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பெர்சனல் லோன் எடுத்து அல்லது கிரெடிட் கார்டு அமௌண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ரிட்டர்ன் எடுத்துகிட்டு நம்ம பெர்சனல் லோன் அடைச்சிக்கலாம் அல்லது கிரெடிட் கார்டை லேட்டராக பே பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு வெல்த் டிசாஸ்டர். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட்டை நீங்கள் நிச்சயமாக வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டியில் கரெக்டாக உங்களால் பை அண்ட் செல் பண்ணிவிட்டு பே பண்ணவே நிச்சயமாக முடியாது. ஸோ இது மாதிரியான தப்பான டிசிஷன் எடுத்து ட்ராப்ஸில் மாட்டிக்காதீங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு வந்துட்டு டிமேட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பை நவ் பே லேட்டர் அல்லது சேரஸ் மார்ஜின். இந்த மாதிரியான 2 ஆப்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஸ்டாக் வாங்கும்போது உங்களுடைய மணியை இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இப்போ ஷேர் வாங்கிக்கலாம், 1 இயர் கழிச்சு திரும்ப ரீபே பண்ணிக்கலாம் அந்த அமௌண்ட்டை. அல்லது உங்களுடைய ஷேரை வந்துட்டு இப்போ எக்ஸிஸ்டிங் இருக்க ஷேரோட அமௌண்ட்டில் ஒரு 80-90% அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு அதை கலெக்டரெலாம் எடுத்துகிட்டு ஒரு மார்ஜின் அமௌண்ட்டில் நாங்கள் வந்து உங்களுக்கு நான் லோன் தரோம், அந்த அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, 1 இயர் கழிச்சு நீங்கள் வந்து அதை ரீபே பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது நம்மளுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் போக பட்ஜெட் பண்ணி இருக்கிற எக்ஸஸாக உங்களுக்கு 3 to 5 இயர்ஸ் அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படாத மணியை மட்டும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ மற்ற இது மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம கையில் இல்லாத மணியை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு தயவுசெய்து பேங்க்கோட இந்த மாதிரியான ட்ராப்பில் மாட்டிட்டு லாஸ் ஆகாதீங்க. ஸோ செகண்ட் லெசன் என்னென்னா, ஆல்வேஸ் ஹேவ் அ ரோல் மாடல். பெஞ்சமின் கிரஹாம், வாரன் பஃபட், ஃபில் ஃபிஷர் இந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில டிசிப்ளின்டு அப்ரோச்சை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேஷன்ஸ், டிசிப்ளின் அண்ட் கண்டினியூஸ் லேர்னிங். இவங்க இந்த எல்லா இன்வெஸ்டர்ஸோட ஃபுல்லாக புக்ஸு மற்ற அவங்களுடைய எல்லா ஸ்பீச்சஸ் அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் படித்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற 3 விஷயம் பேஷன்ஸ், டிசிப்ளின் அண்ட் கண்டினியூஸ் லேர்னிங். இந்த 3 தான் அவங்க ஃபாலோ பண்ணுற மெயினான ரூலாக இருக்கும். இந்த மாதிரியான பெரிய இன்வெஸ்டரோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபில் ஃபிஷர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் த மணி ஃப்ரம் த இம்பேஷன்ஸ் டு பர்சன். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொறுமை இல்லாத ஒருத்தர்கிட்ட இருந்து பொறுமையான ஒருத்தர்கிட்ட அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ஷேர் மார்க்கெட்டோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங்கிறதுல பேஷன்ஸ்ன்றது எவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே 3வது ரூல் பார்க்கலாம். 3வது ரூல் என்னென்னா, அண்டர்ஸ்டாண்ட் த காம்பவுண்ட் எஃபெக்ட். ஸோ இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் பற்றி தெரியாதவங்க நம்ம சேனல்லே இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது அதோட மெச்சூரிட்டி அடைகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணுன்றது தான் இதோட பேசிக் ரூல். வாரன் பஃபட் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய டோட்டல் வெல்த்தில் 75% வந்து அவருடைய 55 ஏஜுக்கு அப்புறமா தான் அச்சீவ் பண்ணதாக சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 30 இயர்ஸ் வந்துட்டு ஒரு எஸ்ஐபி பண்ணுறதாவோ அல்லது ஒரு வேறு ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதாவோ கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் வெல்த் 30 இயர்ஸில் அக்யூமுலேட் ஆனதில் ஃபஸ்ட்டு 10 இயர்ஸில் அரௌண்ட் 5 to 7% தான் அக்யூமுலேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் ஒரு 20% அக்யூமுலேட் ஆகிருக்கும். ஸோ ஓவரால் 20 இயர்ஸ் கிட்ட பார்க்கும்போது உங்களுக்கு ஓவரால் நீங்கள் 30 இயர்ஸில் அச்சீவ் பண்ணதில் 25% தான் வந்திருக்கும். பட் அந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10 இயர்ஸில் தான் உங்களுக்கு இந்த 30 இயர்ஸ் எண்டில் அச்சீவ் பண்ணுறதோட 75% ஆஃப் வெல்த்தை அந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. இதுதான் காம்பவுண்ட் எஃபெக்ட்ன்றது. ஸோ உங்கள் மணி காம்பவுண்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பெட்டர் ரிட்டர்ன் பார்க்க முடியும். ஸோ வாங்க 4th லெசன் பார்ப்போம். 4th லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேனேஜ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பெனியோட டோட்டல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுவீங்க. இதில் நான் என்ன முக்கியமானதாக விஷயமா நான் பார்க்குறேன்னா, ஈவன் பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, அதோட மேனேஜ்மெண்ட். அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியை 100% அனாலிசிஸ் பண்ணுறீங்கன்னா 90% வந்துட்டு அதோடைய மேனேஜ்மெண்ட்டில் தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். என்ன தான் ஃபண்டமெண்டலாக ஒரு கம்பெனி பெட்டராக இருந்தாலும் நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் சரியில்லாத ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய அமௌண்ட் வந்துட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஆனால் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டான மேனேஜ்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக வந்துட்டு வர நெக்ஸ்ட் குவார்ட்டரில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற கான்ஃபிடென்ட் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது 90% வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டை தான் நீங்கள் முக்கியமான விஷயமாக கன்சிடர் பண்ணணும். மிச்சம் இருக்க 9% வந்து கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மற்ற எல்லா விஷயமும் லாஸ்ட் இருக்க 1% தான். ஸோ வாங்க 5வது ரூல் பார்ப்போம். 5வது ரூல் என்னென்னா, வேல்யூ மைக்ரேஷன். வேல்யூ மைக்ரேஷன் என்னென்னா, நீங்கள் கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டு என்ன மாதிரியான டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்கன்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ டெக்னாலஜிஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இவி வெஹிக்கிள் வருது அப்படின்னா, இப்போ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டோட்டல்
மேனுஃபேக்சரிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவி செக்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க தனியாக ஒரு பிளான்ட்டே வந்துட்டு இவி செக்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னவோ அதை அடாப்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் ஃபஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ ஃபெயிலியர்ஸை டாடா நானோ இந்த மாதிரியான பிளான்ட்டில் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் மேனேஜ்மெண்ட் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கிறதுனால அவங்க டெக்னாலஜியை கரெக்டாக லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து மூவ் ஆகி போயிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் மைக்ரேஷன். ஸோ நம்ம கம்பெனிஸ் சூஸ் பண்ணும்போது இது மாதிரியான கரெக்டாக லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு அப்டேட் ஆகி அவங்களுடைய கம்பெனியோட க்ரோத்தை வந்துட்டு ரைட் பாத்தில் டைரக்ட் பண்ணுற மாதிரியான மேனேஜ்மெண்ட் இருக்கிற கம்பெனியாக சூஸ் பண்ணுவோம். ஸோ 6வது ரூல் என்னென்னா, ப்ரைஸ் இஸ் வாட் யூ பே, வேல்யூ இஸ் வாட் இஸ் யுவர் கெட். இந்த கோட் வந்து வாரன் பஃபட்டோட பெஸ்ட் கோட்னே சொல்லலாம். ஏன்னா டீப் வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணுற முக்கியமான ரூல் இது தான். ஒரு கம்பெனியை அதோட இன்ட்ரின்சிக் ப்ரைஸில் கரெக்டாக மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் இவங்க கரெக்டாக செக் பண்ணி வாங்குவாங்க. அதுக்கப்புறம் சரியான வேல்யூஷன் இருக்க வரைக்கும் அதை அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒன்ஸ் வந்து அது இன்ட்ரின்சிக் வேல்யூவை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா அவங்க பை பண்ணுறதை நிறுத்திட்டு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இன்ட்ரின்சிக் ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அப்படி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக பண்ணுறேன். இப்போ அதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். சப்போஸ் ஒரு பொருள் வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் பிளேசஸில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொருளுக்கு ஆக்சுவலாக ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஆனால் வந்து 4 டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லையும் டிஃப்ரெண்ட் ரேட்டில் கிடைக்குதுன்னா அதோடைய ஆக்சுவல் ப்ரைஸ் என்னன்றதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேஷன்ஸ். இந்த டீப் வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சரியாக அதை அனலைசிஸ் பண்ணிவிட்டு கரெக்டான மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட வாங்குவாங்க. இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய PE ரேஷியோ, அதனுடைய ROCE, இந்த மாதிரியான அதோடைய பேசிக் ரேஷியோஸ்லாம் வச்சுட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் இந்த இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் எல்லாம் உங்களுடைய இன்வெஸ்டிங் மெத்தட்ஸில் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் பெட்டராக வந்துட்டு ரிட்டர்ன் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பியாண்ட் எவ்ரிதிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.